அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, இந்த மேஷ ராசியின் 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சூரியன் உச்சம் அடையக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்திலே பிள்ளைகள் விஷயத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்ற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். தந்தைக்கு பிள்ளைகள் வழியிலே ஏற்றங்கள் உண்டு, சுப விரயங்கள் உண்டு, மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இவையெல்லாம் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திரை மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. பிள்ளையினுடைய கல்வியிலே நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும், அற்புதமான சுப விரயங்கள் பிள்ளைகளுடைய வழியிலே இருப்பதற்கான சூழ்நிலைகளும், திருமணம் ஆகாத காளையர் கன்னியர் இவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய, ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய, திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். மேலும் இந்த மாதத்திலே கல்வியிலே மாணவர்கள் சிறந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமைப்பு செயல்படும். மேலும் இந்த சித்திரை மாதத்திலே வேலை தேடுவதற்கான, புதிய வேலைகளை தேடுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே நல்ல நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அரசு சார்ந்த அமைப்பிலே உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும், மேலும் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஒற்றுமையும் நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. வீடு வண்டி வாகன சுகங்கள் சிலருக்கு ஏற்படுவதற்கான அற்புதமான காலம் இது. ஆகையினாலே வண்டி வாகன அமைப்பின் மூலமாகவும், தாயார் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலும் சிலருக்கு நல்ல விரயங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. புதிய சேர்க்கைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு என்று சொல்லலாம். சுப விரயங்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. அரசியலிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு மாதமாக, நல்ல வரவேற்பினை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இதிலும் ஏற்றம், புதிய ஒப்பந்தங்கள், கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக, உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய, நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய, பிற்காலத்திற்கு ஏற்ற அற்புதமான நல்ல பெயர்களை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திரை மாதம் இவர்களுக்கு அமையும். மேலும் விவசாயம் சார்ந்த அன்பர்களுக்கு இதுநாள் வரை தேங்கி கிடந்த பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரையிலே நல்ல அமைப்புகள், அற்புதமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லலாம். மாணவர்கள் தாங்கள் விரும்பியபடியே நல்ல முறையிலே உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அரசாங்கத்துறை சார்ந்த அரசு வேலை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். அதை போலவே இந்த சித்திரை மாதத்திலே சகோதரன் சகோதரி வகையிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். மேலும் இந்த மாதத்திலே புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது நல்ல செய்தியாகவும், நல்ல லாபகரமான ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு காலங்கள் நிச்சயமாக உண்டு. ஆக இதிலும் ஏற்றம்,
எல்லா வகைகளிலுமே உயர்வு, கடன்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள், பொருளாதாரம் வரவுக்கு ஏற்ற மாதிரி அவரவர் திறமைக்கும் தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்றால் அதில் சற்றும் ஐயப்பாடு இல்லை. ஆகவே அன்பர்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி உற்சாகத்துடன் வாழ அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.